அடல்ட்டிங் இஸ் ரியல். இந்த டாபிக் பத்தி பேசணும்னு நினைச்சேன். எஃபர்ட்ஸ், எக்ஸைட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது எல்லாமே முன்னாடி இருந்த லெவல்ல தான் இப்பவும் இருக்கா? முன்னெல்லாம் ஃபெஸ்டிவல் பார்த்து எக்ஸைட் ஆகிட்டு இருந்த நம்ம இன்னைக்கு மீன் மை பிரைம் டேஸ் அப்படின்னு பட்டாசு வெடிக்கிற ஒரு மீமை ஷேர் பண்ணிட்டு ஒரே ஒரு வீக்கெண்ட் வந்தா போதும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முன்னெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சோஷியலைசிங், நிறைய இன்ட்ராக்ஷன் வித் ஈச் அதர் லைஃப் இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம பீப்பிளை விட அதிகமா ஃபேஸ் பண்றது போனை தான். சரி, அப்படி இருந்தும் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம்னு எல்லாருடைய அவைலபிலிட்டி செக் பண்ணி கரெக்டா பிளான் பண்ணி வெளியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு உட்காந்தா அங்க போய் போனையோ இல்லாட்டி வாட்சையோ பார்த்துட்டு லேட் ஆயிடுச்சு மச்சான், வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்றோம். சரி, மீட் டைம் தான் இம்பார்ட்டன்ட், ப்ரொடக்டிவா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இன்ஸ்டா ஓபன் பண்றோம், ரீலை பார்க்குறோம், லைக்கை போடுறோம், ஷேர் பண்ணுறோம், மறுபடியும் ஸ்க்ரால் பண்ணுறோம். திரும்பவும் அதுலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு புக்ஸோ சீரிஸோ ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்தா அதே கை இன்ஸ்டாவை தேடுது, அதே கண்ணு ரீலை தான் பார்க்குது. ஒர்க்கில் பிஸி, ஓவர் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ரொம்ப நாளாக நம்ம பேசாமல் போன ஃப்ரெண்ட்ஸ் கூட மறுபடியும் பேசலான்னு ட்ரை பண்ணுறப்ப தான் அவங்க வேறொன்று புரிஞ்சுக்கிட்டு ஒன்று நம்ம கூட பேசாமல் போயிடுறாங்க, இல்லைனா நம்மளை பற்றி வேற யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்காங்க. இப்படி எஃபர்ட்ஸ், எக்ஸைட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே வேர்ட்ஸாக மாறி ஃபீலிங்ஸ் எல்லாம் ஆறி போய் உட்காந்துருக்கீங்களா? வெல்கம் டு அடல்ட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு தான்.